இந்தியாவின் பங்களிப்பு அல்லது இந்தியாவின் கரிசனம் என்பது தமிழ் கட்சிகள் மீதாக இல்லாமல் போகின்ற ஒரு காலமாக இது கருதப்படுகின்றது என்பது யாவரும் அறிந்தது. இந்த கச்சதீவு விவகாரத்தை ஏதோ தாங்கள் தான் கண்டுபிடித்தது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கச்சதீவை என்பதை திமுக தான் தாரை பார்த்து கொடுத்தது என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் இத்தரப்பு. இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் கச்சதீவு என்பது இந்தியாவுக்கு போவது என்பது அவர்களுக்கு குறிப்பாக மீனவர்களை பொறுத்தவரையில் அது ஏற்புடைய விடயம் அல்ல. அதல பாதாளத்திலிருந்து மீளுவதற்கான ஒரு அதாவது ஆதார உதவியை கொடுத்தது இந்தியா என்பதை நாங்கள் மறந்தளிக்க முடியாது. நாடு தனது நாட்டில் தான் சிங்களத்தில் கலைக்க முடியாதா என்கின்ற கேள்வி எழுந்த பொழுது அது அங்கே ஒரு உணர்ச்சி மையத்தை தட்டி எழுப்பி இருக்கின்றது. பெண்களுடைய மொழிக்கு இந்த இடம் இல்லையா என்கிறது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. சமகால நிலவரத்தின் முக்கிய செய்திகளின் பின்னணியை இன்றைய காலை வேளையிலும் உங்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். சுரேஷ், அண்மையில் மே தின கொண்டாட்டங்கள் இலங்கையினுடைய பல பாகங்களிலும் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக மே தின ஊர்வலங்களின் மூலமாக தங்களுடைய பலம் பலவீனம் பற்றி கட்சிகள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மே தினத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கின்றது. வழமையாக நடைபெறுகின்ற மே தினங்களை போல் அல்லாமல் இம்முறை தேர்தல் பிரச்சார மேடைகளாக இந்த மே தின கூட்டங்கள் இடம்பெற்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இம்முறை தேர்தலில் கூடுதலான மக்கள் ஆதரவை பெறக்கூடிய கட்சிகள் எவை என்பதனை மக்களுக்கு எடுத்து எம்பக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த தேர்தல் பிரகடனங்கள் தொடர்பாக இந்த மேடைகளில் பேசப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் கட்சிகள் பல வடக்கு கிழக்கில் இந்த தேர்தல் சம்பந்தமான தகவல்களை இந்த மேதின கூட்டங்களில் வழங்கியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் இந்திய கொள்கை தொடர்பாகவும் குறிப்பாக இந்தியாவினுடைய நகர்வுகள் எப்படி இலங்கை சம்பந்தமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த கட்சிகள் வைத்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த தமிழ் கட்சிகளுடைய இந்த மேதின கூட்டங்களில் சொல்லப்பட்ட விடயங்கள் என்பது உங்களால் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? இது பற்றி குறிப்பிடுவீர்களா? நிச்சயமாக இவர்கள் இந்த மேதின கூட்டங்களை தங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக அல்லது தங்களுடைய கட்சிகளின் உள்ளக போராட்டங்கள் தொடர்பான விடயங்களை முதன்மைப்படுத்துவதாக கூட அவர்கள் பிரதானப்படுத்தி இருந்தாலும் இந்த இந்தியாவின் பங்களிப்பு அல்லது இந்தியாவின் கரிசனம் என்பது தமிழ் கட்சிகள் மீதாக இல்லாமல் போகின்ற ஒரு காலமாக இது கருதப்படுகின்றது என்பது யாவரும் அறிந்தது. அந்த நிலையில் அவர்களுடைய கரிசனம் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்ற ஒரு தரப்பாகவும் மாறி இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த தமிழ் கட்சிகள் என்பன முக்கியத்துவம் இழந்தது எவ்வாறு என்று சொன்னால் அவர்கள் குறிப்பிடுகின்ற அல்லது அவர்கள் மாற்றிக்கொண்ட ஒரு வெளிவார கொள்கை யாதென்று சொன்னால் இந்தியா நாங்கள் அபிவிருத்தி விவகாரங்களில் ஈடுபட்டு அபிவிருத்தியை முதன்மைப்படுத்தி ஆளும் தரப்புகளுடன் அல்லது பெரும்பான்மை கட்சிகளுடன் நேசம் பூணுவதுதான் இனிவரும் அரசியல் காலங்களில் சரிவரும். இந்த மோதல் அரசியலில் ஈடுபடுவதற்காக அங்கு உள்ள இனக்குழும கட்சியையோ அல்லது வலதுசாரி கட்சியையோ அல்லது இடதுசாரி கட்சியையோ பயன்படுத்தி அரசுடன் பொருத்துவது என்பது அவர்களுக்கு பின்விளைவுகளை கொடுக்கும் என்பதை அவர்கள் கணித்திருந்தார்கள், அனுபவித்திருந்தார்கள். மாலை இதற்கு ஒரு முக்கிய உதாரணமாக இருக்கும். இருந்த பொழுதும் இந்த முறை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஒரு விவகாரம், அதை அவர்கள் பிற்காலத்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் இந்த கச்சதீவு விவகாரத்தை ஏதோ தாங்கள் தான் கண்டுபிடித்தது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கச்சதீவை என்பதை திமுக தான் தாரை பார்த்து கொடுத்தது என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் இந்திய தரப்பு. இருந்த போதும் அதனூடாகத்தன்னும் இந்த தமிழ் கட்சிகளிடையான உறவை அவர்கள் வளர்க்குவதற்கு அல்லது இந்த இருக்குவதற்கு இப்பொழுது கொடுங்கள். அதாவது அண்ணாமலை தன்னையொரு தலைவராக நிறுத்தி தான் இந்த விவகாரங்களில் ஈடுபட வேண்டும் அல்லது தான் தமிழ்நாட்டின் ஒரு கவர்ச்சி மிக்க வாக்கு வங்கியாக பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சில முனைப்புகளை கூட எடுத்திருக்கலாம். அவ்வாறான முனைப்புகள் கூட ஈடுபடவில்லை என்று சொன்னால் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் கச்சதீவு என்பது இந்தியாவுக்கு போவது என்பது அவர்களுக்கு குறிப்பாக மீனவர்களை பொறுத்தவரையில் அது ஏற்புடைய விடயம் அல்ல.
மறுபக்கமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவர்கள் கண்டுபிடித்த விவகாரம் என்பது நிச்சயம் ஒரு பச்சோந்தித்தனமான விவகாரமாக இருந்தாலும் அவர்கள் அதனை வெளிக்கொணரவில்லை. உண்மையாக கண்டுபிடித்தது என்னவென்றால், இந்த கச்சதீவு ஒப்பந்தம் எழுதுகின்ற பொழுது வெளிவிவகார அமைச்சர் சென்னைக்கு சென்று கருணாநிதியை சந்தித்து நாங்கள் இவ்வாறு செய்ய போகின்றோம் என்ற பொழுது அவர் கூறியிருக்கின்றார், செய்யுங்கள், ஆனால் நாங்கள் பகிரங்கமாக ஆதரவு தர மாட்டோம் என்று. அப்பொழுது வெளிவிவகார அமைச்சர் நாங்கள் அவ்வாறு நீங்கள் சொல்வதாக இருந்தால் மக்கள் போராட்டங்களை நீங்கள் நடத்தக்கூடாது, அவ்வாறு இடமளிக்க கூடாது. அதற்கு அவர் ஆமோதித்திருக்கின்றார். அதுதான் இந்த விடயத்தில் இவர்களுக்கான ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கின்றது என்பதை உண்மை. திமுக அவ்வாறு செய்திருந்தது, ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் அதை பகிரங்கப்படுத்தப்பட முடியவில்லை. அது அவர்கள் கச்சதீவு விவகாரத்தில் எடுத்துக்கொண்ட ஒரு தோல்வி நடவடிக்கை. ஆம், கருணாநிதி அனுமதித்திருந்தார், அதனை போராட்டங்கள் நடைபெறாமல் தடுத்திருந்தார். ஆனால் அதனை வைத்து பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. தமிழர் கட்சிகளை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள, அதாவது உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. சரி, இந்த நிலையில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்களோடு இலங்கையினுடைய பிரதான எதிர்க்கட்சிகள் சந்திக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தமிழர் தரப்பு ஒரு விஜயத்தை மேற்கொண்டாலும் ஆனால் உயர் மட்டத்தில் இருக்கின்ற பிரதிகளை அவர்கள் சந்திக்கவில்லை என்ற நிலைதான் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் அண்மைய நாட்களில் எடுத்துக்கொண்டால் நோர்வே உட்பட்ட பல தூதுவர்களும் இவ்வாறான கட்சிகளை சார்ந்தவர்களை சந்தித்து வருவதை பார்க்கின்றோம். குறிப்பாக ஜனாதிபதியை சந்திப்பதை காட்டிலும் எதிர்க்கட்சி சார்ந்த முக்கிய பிரமுகர்களை இந்த தூதுக்குழுவினர்கள் சந்தித்து வருவதை பார்க்கின்றோம். ஆனால் இதில் தமிழர்கள் தரப்பு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழர் பிரதிநிதிகளை சந்திப்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை மாற்றம் தான் இதற்கான காரணம். நீங்கள் இவ்வாறு எடுக்க வேண்டும். ஜெயசங்கர் என்பவர் தமிழர், அவர்தான் வெளிவிவகார அமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சிக்கு வரும் பொழுது வரப்போகின்றவர். அவர் ஒரு ஐயங்கார் தமிழர், டெல்லியை சேர்ந்தவர். ஆனால் தமிழர் பிரச்சனைகள் பற்றி அறிந்திருந்தவர். இந்திய ராணுவம் இலங்கையில் இருந்த பொழுது ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் செக்ரட்டரி, அதாவது முதல் அரசியல் செயலாளர், முதல் தர அரசியல் செயலாளராக கூட இருந்தவர். படிப்படியாக அதாவது டிப்ளோமேட்டிக் சர்க்கிள் எனப்படுகின்ற ராஜதந்திர வட்டாரத்தில் வளர்ந்து அதிகார வர்க்கத்தில் அதி உயர் பதவி வரை வந்து தற்பொழுது அரசியலில் ஈடுபடும் ஒருவர். அவருக்கு நிச்சயமாக தமிழ் போராட்ட வரலாற்றில் இருந்து, போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களிலிருந்து அனைவரையும் அறிந்தவர், தெரிந்தவர். அதற்காக நன்றாக பழகியவராக இருந்தால் ஒன்று அல்லது 2 பேருடன் பழகியிருக்கலாம், பலருடன் அவ்வாறு பழகவில்லை. இருந்த பொழுதிலும் இந்த விவகாரத்தை எவ்வாறு பார்க்கின்றார் என்றால், தென்னிலங்கை அரசியல் என்பதை அங்கே அவர்கள் கடன் கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக $4.5 பில்லியன் கடன் கொடுத்து அந்த நாட்டை மீளமைத்து அங்கிருந்து அவர்கள் இந்த பொருளாதார அதல பாதாளத்திலிருந்து மீளுவதற்கான ஒரு அதாவது ஆதார உதவியை கொடுத்தது இந்தியா என்பதை நாங்கள் மறந்தளிக்க முடியாது. அவ்வாறான நிலையில் அந்த பணத்தை மீள்பெறுதல், அந்த பணத்தை மீள்பெறுதலுக்காக அங்கே வரும் அரசுகளுடன் இணைந்து பயணித்தல் மற்றும் பிரச்சனை என்பதை அவர்கள் என்ன தெளிவாக கூறுகின்றார்கள். பிரச்சனை நாங்கள் அபிவிருத்திகளில் ஈடுபடுவதுடன் ஆரோக்கியமான கருத்துக்களை தெரிவிப்போம், ஆனால் நீங்கள் தான் அதற்குரிய முனைப்பை எடுக்க வேண்டும் என்று. தமிழ் கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அவ்வாறான ஒரு முனைப்பு ஏற்படுத்தால் இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை தானாக தமிழ் கட்சிகள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதை விடுத்து தற்பொழுது தமிழ் கட்சிகள் உள்ள நிலையில் இந்தியா என்பது தனது நலனைத்தான் பிராந்திய நிலையில் கவனிக்கின்றாம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள், எப்படி லக்ஷதீபை முன்னேற்றுகின்றார்கள், அங்கே விமானத்தளத்தை கொண்டு வருகின்றார்கள், மாலைதீவு எவ்வாறு மாறி போகின்றது, பங்களாதேஷில் எவ்வாறு இந்தியாவிற்கு எதிரான அலை எழும்புகின்றது, நேபாளத்தில் எவ்வாறு எழும்புகின்றது போன்றவை எல்லாம் தணிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இப்பொழுது பங்களாதேஷிலும் நேபாளிலும் அந்த எழும்பிய அலைகள் என்பன ஒரு பாரிய எழுச்சியை பெறவில்லை. ஆனால் அடுத்த தேர்தல்களில் ஒரு கட்சி பிரதானப்படுத்துமாக இருந்தால் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடுகள் சில வேளைகளில் மாற்றம் பெறலாம். ஆமாம், இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் வெளிவந்த விடயத்தை பார்க்கலாம். எப்படி சீனாவினுடைய பேர் பலகைகள் குறிப்பாக இலங்கையில் வந்த பொழுது சில எதிர்ப்புகள் சமூக வலைத்தளத்தில் கிளம்பி இருந்ததோ அதை காட்டிலும் மேலாக விமான நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற சம்பவத்தை பார்க்கலாம். விசா வழங்கும் நிறுவனம் என்பது மாற்றப்பட்டது தொடர்பாக பல்வேறு சிவில் அமைப்புகளும் இப்பொழுது போர்க்கொடி தூக்கி இருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது.
இருக்கின்றது. ஆகவே இந்தியாவுக்கு இவ்வாறான விடயங்கள் தாரை வார்த்து கொடுக்கப்படுகின்ற பொழுது இலங்கையர்கள் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவுக்கான எதிர்ப்பை அவர்கள் வெளியிடக்கூடிய சந்தர்ப்பம் எதிர்காலத்தில் ஏற்படுமா, அல்லது இலங்கையினுடைய இந்த பொருளாதார பிரச்சனை என்பதை சாதகமாக இந்தியா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இதில் பொதுமக்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? இந்தியா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த விசா வழங்கும் நடைமுறை என்பது இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் பல 10 ஆண்டுகளுக்கு அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்னரே ஏற்படுத்தப்பட்டு அவ்வாறான பெரிய நிறுவனங்கள் என்பதை இந்தியாவில் தனியார் நிறுவனங்கள் செயற்பட்டு வருகின்றன. நீங்கள் ஒரு தூதரகத்துக்கு சென்று உங்களுக்கு விசா பெறுவதற்கான வேலைகளை அவர்கள் தூதரகத்தின் சார்பாக தனி அலுவலகங்கள் அமைத்தே செய்து வருகின்ற வேலையை நாங்கள் கனடாவில் கூட காணலாம். நீங்கள் இலங்கையில் ஏற்கனவே இந்தியா விசா நடைமுறைக்காக தனியார் நிறுவனங்கள் தான் செயற்பட்டு வருகின்றன. ஆனால் விமான நிலையத்தில் இவ்வாறான ஒரு நிலை வேறு ஒருவருக்கும் அறிவிக்கப்படாமல் தெரிவித்ததை தான் இப்பொழுது மக்கள் ஒரு பிரச்சனையாக பார்க்கின்றார்கள் அல்லவா? இல்லை, அதைத்தான் கூற வருகின்றேன். அப்போ அவ்வாறான நிலையில் இவ்வாறு இந்த பல தங்களுடைய பல தேவைகளையும் அல்லது பல செயற்பாடுகளையும் வெளிநாட்டு நிறுவனங்களின் பால் இலங்கை கொடுத்து வருகின்றது என்பதற்கு நாங்கள் அதானி குழுமத்தை உதாரணமாக எடுக்கலாம். இப்பொழுது கொழும்பு துறைமுகத்தின் 51% கோள்களனை விவகாரம் என்றால் அவர்கள் தான் இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுகத்தை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து அதனுடைய செயற்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அங்கே வரப்போகின்ற தலைமை அதிகாரிகளாகவும் உயர் அதிகாரிகளாகவும் அவர்களாக இருக்க போகிறார்கள். அதே போன்ற ஒரு நடைமுறை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த ஒரு இளைஞன் குறிப்பிட்ட காட்சி வலைத்தொலி மூலம் அந்த தகவலை பகிர்ந்து கொண்ட காரணத்தால் தனது நாட்டில் தான் சிங்களத்தில் கலைக்க முடியாதா என்கின்ற கேள்வி எழுந்த பொழுது அது அங்கே ஒரு உணர்ச்சி மையத்தை தட்டி எழுப்பி இருக்கின்றது. எங்களுடைய மொழிக்கு இந்த இடம் இல்லையா என்கின்ற இது இந்த விவகாரம் நிச்சயமாக ஒரு சில வாரங்கள் பேசு பொருளாக இருக்கும். மக்கள் மத்தியில் இது போராட்டமாக வராவிட்டால், அது மக்கள் மத்தியில் இது தொடர்பான விவகாரங்கள் எழுப்பப்படாவிட்டால். ஆனால் இதில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் அதில் மிக முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி, யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது, யார் இந்த நிறுவனத்தை இங்கே கொண்டு வருவதற்கு அனுமதி வழங்கியது போன்ற கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை அதற்கான பதில் அளிக்கப்படவில்லை. வருகின்ற திங்கட்கிழமை ஊடக மாநாடு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் பல தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அல்லவா? இல்லை, அதுதான் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் முக்கியமானது என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த விடயம் ஒரு உணர்வு மையத்தை அடைந்திருக்கின்றது. இந்த இவர்கள் நடத்த போகின்ற பத்திரிகை மாநாட்டில் அதற்குரிய பிரதியீடுகளை தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு என்பது வெளிவிவகார அமைச்சுக்கு நிச்சயமாக உண்டு. அவர்களும் மற்றும் விமான போக்கு கட்டுப்பாட்டு சபைக்கும் தாங்கள் ஏன் இவ்வாறு தங்களுடைய சேவைகளை ஏனியோருக்கு பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கினோம் என்பதை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அது தெரிவித்த பிறகு அது எவ்வாறான போராட்டத்துக்கு செல்லும் என்பதை நாங்கள் திங்கள் கடந்து வருகின்ற அடுத்த நாட்களில் தான் பார்க்கலாம். ஏனென்றால் சில வேளைகளில் அவர்கள் கூறுகின்ற காரணங்கள் மக்களால் கூட ஏற்கப்பட்டு அது 10ஓடு 11ஆக போய்விடலாம். அல்லது அவர்கள் மீளவும் அங்கே இருந்த எல்லாமையை ஸ்திரப்படுத்த வேண்டும். அதாவது தனியார் மயப்படுத்தப்பட்டால் கூட சிங்கள தெரிந்த அல்லது சிங்கள இனஞ்சார்ந்த ஊழியர்கள் சேவைக்கு அமர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அங்கே வைக்கப்படலாம். அவ்வாறு வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. இது ஒரு அதாவது உதாரணம், அந்த இளைஞர் எடுத்து காட்டியது ஒரு உதாரணம். இது போன்ற செயற்பாடுகள் என்பன அனைத்து இடங்களிலும் இடம்பெறுகின்றன. இப்பொழுது கப்பல் போக்குவரத்துகள் கூட தனியார் மயப்படுத்தப்பட்டு தனியார் தான் நடத்தி வருகின்றார்கள். இது கூட பலருக்கு தெரியாது. அது மலேசியாவை சேர்ந்த தமிழராகவோ இலங்கையை சேர்ந்த தமிழராகவோ அல்லது அவ்வாறானவர்கள் தான் பல தொழில் முனைப்புகளையும் இந்த இந்திய நிறுவனங்களின் சார்பில் செய்கின்ற செயற்பாடுகள் கூட நாங்கள் காண்கின்றோம். அதுதான் அங்கத்திய உண்மைய நிலை. எல்லாம் தனியார் மயமாக்கப்படுகின்றது. அதை விட இந்தியாவின் பங்களிப்பு என்பது சைனாவிற்கு அடுத்ததாக, சைனா மிகவும் சாதாரணமாக கடன் கொடுக்கும் பொழுதே ஒப்பந்தங்களை எழுதி தனது இருப்பை உறுதி செய்து அமைதியாக இருக்கின்றது. இந்தியா அதன் பிறகான காலங்களில் தன்னால் எந்தெந்த இடங்களில் எல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் ஏற்படுத்தி வருகின்றது. ஆகவே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.